நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீட்டுக்கு ஜாமான் எடுக்க போகும்போது அந்த தாத்தாவும் பாட்டியும் உங்களெல்லாம் பார்த்தாங்கல்ல. ஸோ நீங்க அதோட கிளம்பி போயிட்டீங்க, ரைட்? ஆமா. அப்புறம் எப்போ திருப்பி வந்தீங்க ஜாமான் எடுக்கிறதுக்கு? ஓகேக்கா, நாங்க கீழே உள்ள ஜாமா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஜாமா எல்லாத்தையும் வந்து நாங்க கிளியர் பண்ணிட்டோம். கடைசியா அங்க இருந்த வந்து அந்த நாற்காலி மேஜை மட்டும் தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே போட்டு வந்துட்டோம். பட் இப்ப வரைக்கும் அந்த வீடு இன்னும் எம்டியா தான் இருக்கு. இது நடந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 6 years கிட்ட இருக்கும். இது அந்த வீடு இப்ப வரைக்கும் இன்னும் எம்டியா தான் இருக்கு. பட் அந்த சன் இருக்கார்ல, இந்த சன் வந்து இடையில பந்திங் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு தான் எனக்கு தெரியும். பட் அது ஷுவரா எனக்கு தெரியல. பிகாஸ் he tried to rent that place multiple times after we left. So வந்துவாங்க, வீடு பார்ப்பாங்க, டெபாசிட் கட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் நடக்கும். நான் என் பாஸ் கிட்ட விசாரிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த கடுப்புல சொந்த பையனை போட்டு தள்ளிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் இறந்துட்டாருன்ற நியூஸ் எனக்கு தெரியும் இப்ப வரைக்கும். ஸோ ரெண்ட்டுக்கு தான் போனீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாவி கொடுக்கும் போது கேட்டீங்களா? நீங்க யாருக்கிட்ட ரெண்ட் எடுத்தீங்க? அந்த பையன் கிட்ட தான் ரெண்ட் எடுத்தீங்களா? ஆமா, அவர்கிட்ட நாங்க கேட்டப்ப அனுப்பிட்டாரு. அவரு இல்ல இதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரே அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்துக்க மாட்டாருக்கா. ரெண்ட் காசு கூட வெளியே வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவரே அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்துக்க மாட்டாரு. ஏன் தெரியலக்கா. அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு தானே. ஐம் நாட் ஷூர். பிகாஸ் அந்த வீடு வந்து நிறைய சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் வந்து they had to resolve. அது இன்னும் சண்டை ஓடிட்டு தான் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ வேமாங் he also had that disturbance. அந்த வீட்டில் அவரு அவங்க அம்மா, ஐ மீன் அந்த தாத்தா பாட்டி, இவரு அப்புறம் எங்க ஒய்ஃப் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் தி இன்சிடென்ட் ஹேப்பன் he shifted all the thing to Banting. அவர் தனியா வீடு வாங்கிட்டு பந்திங்கே போயிட்டாரு. இந்த வட்டாரத்துலேயே அவர் இல்லை. ஸோ நாங்களும் நினைச்சோம் மேபி ஓனர் வீடு வாங்கிட்டு போயிட்டாரு, அதான் ரெண்ட் கொடுறாரு அப்படின்னு நினைச்சு நாங்களும் வேற வழி இல்லாம போனோம். பார்த்தீங்களா, அங்கதான்க்கா ஆப்பையா இருக்கு. இந்த வீட்டு நம்பர் என்ன? சிங்கிள் நம்பர் 8. நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். நம்பர் 8 லோரோங் என்னமோ வரும், அதுவும் 8 தான் விழுவோம். நம்பர்னு சொல்லுவாங்களே, தேடி தேடி போவாங்க சில பேர்ல 8ஆம் நம்பர் வீட்டுக்கு. அப்பெல்லாம் குறைச்சி இடக்கூடாது. வீடு உங்க ஃபர்ஸ்ட் வீடு? அந்த வீடு வந்து 16 நினைக்கிறேன், கட்சினா மிஸ்டேக். ஆனா அது வந்து என்லாட்னால நாங்க அப்படியே பாக்கலக்கா. அந்த வீடு இப்போ வரைக்கும் யூ கேன் இஃப் யூ கமிங் டு கிளாங் டைம் வந்தீங்கன்னா இந்த 2 வீடும் இப்போ வரைக்கும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அதே ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கேன். இப்போ 3வது வீட்லயாவது நிம்மதியா இருக்கீங்களா? அதனால தான் நாங்க பாட்டி வீட்டுல ஒரு 2 வருஷமா இருந்தோமே, வீடே வேணாம்டா சாமி அப்படின்னு. ஸோ we waited and we bought house. சொந்தமா வீடு வாங்கிட்டு வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த பேயும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயோ, இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுக்கா, உடம்பு தம்பு இல்லக்கா. ஓகே ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஜெய். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரக்கூடாது. இல்லக்கா, அதுக்கப்புறம் பிரச்சனை வராது. அதான் கல்யாணம் பண்றல, அதே பெரிய பிரச்சனை தானே. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.